இப்போ வர்றவங்க நிறைய மூட்டு வலிக்கு வர்றாங்கம்மா. மூட்டு வலிக்கு வந்துமே மூட்டு வலிக்கு தைலம் இருக்குங்கம்மா. மூட்டு வலி தைலம், வலிவாத தைலம் இருக்குது. அதைய சூடு பண்ணி தேய்ச்சிட்டு அந்த முடிச்சிருக்குதுங்க. முடிச்சு ஒத்துறதுக்கு பார்த்தா சரியாயிரும். வரவேது கொடுக்கணும். மண் சட்டி பானை வச்சு வரவேது கொடுத்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள்லயே அப்படியே சரியாக ஆரம்பிச்சிடும். ஒரு 4-5 நாள் ரிசல்ட் கிடைச்சிருக்கு. பட் உடனே அதை கொடுக்கறது இல்லைங்க. நான் அவங்களுக்கு கேட்கறேன் என்ன காரணத்தினால வருதுன்னு. அவங்க உடம்பு சிம்டம்ஸ் கேட்ட தெரிஞ்சு. ஒண்ணு ஓவர் வெயிட் இருந்தாலும் வருது. ஒரு நம்ம மூட்டு வந்து 165 சென்டிமீட்டருக்குன்னா 65 கிலோ 70 கிலோ தூக்குற அளவுக்கு இருக்கு. பட் அவர் 80 கிலோ இருந்தா அந்த மூட்டை தூக்கி தான் சுத்தணுங்க. அப்ப வலி வரும். அப்ப வெயிட் குறைக்கிறதுக்கான அடிஷனல் இல்லாம நம்ம செஞ்சிருவோம். சில சமயம் அல்சருக்கு வருங்க மூட்டு வலி. ஏன்னா அல்சர் வர்றபோது உடம்பு பலவீனாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா அல்சர் வர்றபோது அந்த புண்ணு உள்ள குடல்ல இருக்கிற புண்ணு சிறுகுடல் பகுதியில் இருக்குங்க. அப்ப அந்த உறிஞ்சி எடுக்கக்கூடிய சத்துக்களை சாப்பிடுற உறிஞ்சி எடுக்கக்கூடிய பட்ஸுகள் எல்லாமே புண்ணாயிருக்கு. அப்ப உறிஞ்சி எடுக்காதனால என்ன ஆச்சுன்னா நாள்பட உடம்பு பலவீனாக ஆரம்பிச்சிடும். ரொம்ப வீக் ஆயிடுவாங்க. அப்ப வீக் ஆகும்போது மூட்டு வலி வர ஆரம்பிச்சிடும். தலை வருதுன்னா நம்ம வெயிட் லாஸ்க்கான உணவு முறைகளை கொடுத்துடணும். அல்சர்னா பில்ல ஜூஸ், கடுக்காய் ஜூஸ் கொடுத்துட்டு அடிஷனலா நாம வலி தைலத்து கொடுக்கலாம். டிஃபனுக்கு வரலாம் ஹெல்த் மிக்ஸ்னு இந்த மத்தியானம் சாப்பிட்டு வாய் சொன்ன கொடுத்துட்டு எண்ணெய் கொடுக்கலாங்க. இது மாதிரி காரணத்து பட் அவங்க என்ன சூழ்நிலையோ அது திறந்து கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்குமே வந்து வலி தைலம் முடிச்சும் நல்லா வேலை செய்யுங்க. பட் அவங்க என்ன தெரிஞ்சுட்டு அதுக்காக கொடுத்தாங்கன்னா பர்மனண்டா கியூர் ஆயிடும்.